உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, ஆங்கில மாத பலாபலன் நாம் காண இருப்பது மே மாத பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த பலாபலன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னே இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும், கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கும், இதெல்லாம் நாம் பார்த்துக்கணும். காலபுருஷ தத்துவத்தின் முதலிடத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூடியிருக்கிறாங்க. இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அதாவது காலபுருஷர் 2 என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவதும், மூன்றாம் இடத்துல குரு பகவான், அதாவது மிதுனத்தில் குரு பகவான், 6ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வீட்டில், அதாவது சிம்மராசியில் கேது பகவானும், ராகு பகவான் முக்கியமாக சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முக்கியமாக துளாராசிலையும், அதே போல் நம்மளுக்கு இந்த ராகு பகவான் கும்பத்திலும் சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் மீனராசியிலே அமர்ந்திருக்காங்க. இதை வச்சு தான் இந்த மே மாதத்துக்கான பலாபலனை கொடுக்க போகிறோம். இதில் யார் யார் என்னென்ன பலாபலன் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். வணக்கம். விருச்சக ராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது, 1 தொடங்கி 31ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில் தான் நாம் வாழுகின்றோம். கொஞ்சம் தொந்தரவான விஷயத்தில் இருந்துகிட்ருக்காங்க. இந்த மாதம் முழுவதும் ஒரு 15 தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்க. விருச்சக ராசிகாரங்களுக்கு 15 தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய ஒளி முதல்ல கிடைக்கும். முதல்ல அவர் தான் நம்மளுக்கு ஆத்மகாரகன். ஏன்னா சூரியனை மையமாக கொண்டு தான் மற்ற கிரகங்களுடைய வலுவும் இருக்குது. முதல்ல நாம் விதி மதி கதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நாம் பார்க்கணும். அந்த கதிரவன் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் நம்மளுக்கு ரொம்ப உற்று நோக்குகின்ற காலமாக இருக்குது. சூரியன் நேரடி பார்வையாக 7ஆம் இடத்துலேருந்து நேரடியாக நம்மளை பார்ப்பார். அப்போவே தெரிஞ்சுக்கும் நம்மளுக்கு குட் டைம் த ஸ்டார்ட். நம்ம 15 தேதி வரைக்கும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. விருச்சக ராசிகாரங்களுக்கு ஏற்பட்டு வந்த பின்னடைவிலிருந்து வெளிவர போகிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலேருந்து வெளிவர போகிறாங்க. மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் நீங்க போது, நோய் நொடிகள் நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். 6ஆம் இடத்துல 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயுடைய இடப்பெயர்ச்சி 5ஆம் இடத்துலேருந்து, அதுவும் ஜென்மந்தான். 5 என்பது திரிகோணஸ்தலான்னு வரும்போது அதுவும் ஜென்மந்தான். சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது சங்கடத்தை தருகின்ற காலம். தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயம் வந்து இவங்க வெளிவர போகிறாங்க. நாம் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறோன்னு எண்ணி பார்க்கின்ற காலங்களாக மாறப்போகுது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்க போகிறாங்க. விருச்சக ராசிக்காரங்க பொறுமையின் நிதானத்தை கடைபிடிங்க தயவு செய்து. நம்ம கிடக்கிறத பெரிய பொறுமை, அந்த நிதானத்தை நாம் விட்டுட்டோன்னா நிறைய தங்கடத்தை நாம் சந்திக்கின்ற காலமாக இருக்கும். 7ஆம் இடத்துல சென்ற சூரிய பகவானுடைய ஒளியின் மூலயமாக நம்மளுக்கு எல்லா விதமான பரிபாலமும் கிடைக்க ஆரம்பிக்க போகுது. இந்த 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன், அதாவது 8ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. 16ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வருகின்ற காலங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஒரு 5 நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரி பண்ணி உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகுகின்ற காலம். நிறைய மனமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்தில் பார்க்க போகிறாங்க. சங்கடத்தை விட்டு வெளிவருவது, சங்கடம் சார்ந்த விஷயத்திலேருந்து வெளிவரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்ந்தெடுக்கின்ற காலம். ஒரு தேர்ந்தலை நாம் எடுக்க மாட்டோம், இருந்தாலும் நம்மளை தாண்டி தான் வரும். ஆட்சி பெறுகின்ற செவ்வாய் ஓரளவுக்கு மனமாற்றத்திலிருந்து விடுபடுவோம், தொந்தரவுலேருந்து விடுபடுவோம். காரதாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஸ்பீச்சிலிருந்து நாம் வெளிவரத்துக்கான காலம் என்று கூட சொல்லலாம். விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தனக்குள்ளே பேசிக்கொள்ளக்கூடிய பாக்கியம், தன்னை பற்றியே சிந்திச்சு முதல்ல நாம் யார், நாம் எந்த இடத்துல இருக்கிறோன்னு கூட முதல்ல நினச்சிக்க மாட்டோம். விருச்சக ராசிக்காரங்க தன்னை பற்றியுமே இல்லை, நம்மளை சூழ்நிலை ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை எப்பொழுதுமே இருந்து கொண்டு, நாம் என்ன செய்கிறோம், ஏன் செய்யாத போகிறோம், இந்த விஷயத்தை எப்போவுமே தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் தேடணும். நாம் ஏன் இதை செயல்படுத்துகின்றோம், எவ்வாறு இதிலேருந்து நாம் மீட்டெடுக்க முடியும். நம்மளை தாண்டி எல்லாம் இயற்கை எவ்வளோ ஒன்றா கொடுக்கும், பிரபஞ்சம் எது ஒன்றா கொடுக்கும். ஆற்று வெள்ளம் ஒரே மாதிரியாக வருது, அது தண்ணி எடுத்து அப்படியே குடிக்கும். அதை ஃபில்டர் பண்ணி தானே குடிக்கிறோம். ஆற்றுலேருந்து தண்ணி வருது, கலங்கியார் போல தான் வருது. அது தெளிவு ஆன பிறகு தானே நம்ம அதை குடிக்கிறோம். அப்போ நாம் தெளிவான பாதை எடுத்து செல்ல வேண்டும். நாம் அறிவை பகுத்தறிவாக மாற்ற வேண்டும். இந்த காலம்தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். அந்த செயல்பாடை நாம் தான் செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு இறைவன் எவ்வளோ ஒன்றா கொடுக்கட்டாங்க. சோறு நிறைய போட்டுட்டு சாம்பார் நிறைய ஊற்றிட்டு அதை நம்ம சாப்பிட, நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, இப்போ கொடுக்கின்ற காலங்கள் வருது. இதை சரியாக பயன்படுத்தணும். இந்த நேரத்தில் சரியாக பயன்படுத்தினா தான் நம்ம வாழ்க்கை முறையில் முன்னுக்கு கொண்டு வருகின்ற காலத்தை சிந்தனையும் செயலையும் ஒரே விதமாக செயல்படுத்தாமல் எல்லா விதத்தையும் செய்யும். எல்லாத்தையும் ஒரே விதமாக செயல்படுத்தாதீங்க. நற்பயல்கள் சார்ந்த விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரம் கவனத்தை ஈர்த்து கொள்ளுங்கள். சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றுகின்ற காலத்திலிருந்து விடுபட்டு 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மனமாற்றம் என்பது உண்டாகும்.
மனசில் இருந்து வந்த பாரமெல்லாம் தெரியும். அந்த 7ஆம் இடத்துல வருகின்ற சூரியனால் இடப்பெயர்ச்சி என்பது கண்டிப்பாக காணப்படும். 7ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக வேலையிலையும் சரி, வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி, நிறைய பேருக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த இடம் உங்களுக்கு சாதகத்தை தரும். அதனால் உங்களுக்கு ஒளியாட்டம் கிடைக்கும். இது வரைக்கும் மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க. உடல் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நிறைய பேர் வெளிவரப்போகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம். சர்ஜரி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகப் போகுது. நிறைய பேருக்கு உடல் தொந்தரவு இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளிவரத்துக்கான காலம் இந்த மாதம் ஏற்படும். சர்ஜரி பண்ணாமல் இருந்தால் சர்ஜரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. உடல் நோய், நுடை பிரச்சனை, இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து வெளிவரத்துக்கான காலமாக இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருகின்ற காலம். விருச்சகம் பொதுபலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது தெளிவான பாதையை எடுத்து செல்லுதல். வேலை வாய்ப்பு இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. முதல்ல மனசை பக்குவப்படுத்தும். முதல்ல ஒருநிலைப்படுத்த வேண்டும். எவ்வளோ கடுமையான சூழ்நிலை வந்தாலும் அந்த மறை சார்ந்த விஷயத்தில் இருந்தால் கூட அதில் நாம் கட்டுப்படுத்தினாவே சரியாயிடும். இப்போ ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இடம்பெயரும் போதெல்லாம் ஏற்கனவே 8ஆம் இடத்துல குரு பகவான் சென்றே நம்மளுக்கு ரொம்ப தாக்கத்தெல்லாம் அதிகமாக கொடுத்துட்ருப்பார். தேவையில்லாத விஷயத்தை கோபுரத்து, சண்டை சச்சரவு, இதெல்லாம் விஷயத்தில் நாம் தான் செய்கிறோமா செய்யலையா, இவ்வளோ பண்ணுறதுலாம் நம்ம தானன்ற ஒரு எண்ணம் எல்லாம் இல்லாமே நாம் செஞ்சிட்ருப்போம். அந்த விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம். இந்த நேரத்தில் கொஞ்சம் தொந்தரவும் இருக்கும். பணவரவு சார்ந்த விஷயங்களும் நடைபெறும். கணவன் மனைவி உறவிலையும் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்தீங்கன்னா சரியாயிடும். எதுவும் நிரந்தரம் இல்லை. முதல்ல இது நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எதுவும் நிரந்தரம் இல்லை, நாமும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் தெரிஞ்சிக்கினா தான் மனிதனால் வருகின்ற காலங்கள். அதாவது நான் எப்போவுமே எளிமையாகவே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவேன். 1330 குறள். ஜோதிடம் என்பதை விட திருவள்ளுவர் எழுதிய 1330 குறள்லையும் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், வாழக்கூடாது, இப்படி தான் வாழ்ந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற வார்த்தையில் அந்த 2 வரியில் 1330 குறள்லேயே எல்லாத்தையும் அடக்கிட்டு போயிட்டார். அவர் தான் இறைவன். என்னை பொறுத்த வரைக்கும் அவரே தான் இறைவன். அவர் தான் ஜோதிடம் முற்பிறவியில் எழுதினாரா என்னன்னு தெரியல. அடுத்த பிறவியில் அவர் திருவள்ளுவராக வந்து இந்த 2 வரிகளில் நம்மளுக்கு எந்த மாதிரி விஷயத்தை தாண்டி வர முடியாது, இவங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு 1330 எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போயிட்டார். நாம் எதனால தான் 1ஆவது பாடத்தில் அகரமுகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுன்னு சொல்லி ஆரம்பித்து அங்கேருந்து தான் சொல்லி கொடுக்குறாங்க. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான். அப்போ சூரியன் தான் தந்தை காரகணன் என்று சொல்லக்கூடிய ஆதி பகவான் என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே சூரியன் என்று சொல்லிட்டோம். அப்போ என்ன, சூரிய பகவானால் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கின்றான்னு சொல்கிற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ நம்ம கிரகங்களும் அதை சுற்றி தான் வருகின்றதல்லவா. சூரியன் 7ஆம் இடத்துல வரும்பொழுது நம்மளுக்கான பிரகாசமான ஒளி என்பது கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, கலத்தத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, இவையெல்லாம் ஓரளவுக்கு சாந்த ரூபமாக மாறும். 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது என்பது ஓரளவுக்கு சங்கடத்தை தந்தாலும் ஓரளவுக்கு நன்மையும் நடைபெறுகின்ற காலமாக சில பேருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் வந்த மாதிரி, திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்களும் நடக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு அமைப்பு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த காதல் திருமணங்கள் கைகூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் சொல்லாமல் இருந்ததுலாம் இப்போ வீட்டில் சொல்லி ஓகே பண்ணுறது. அதாவது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் இந்த மே மாதம் நிறைய விஷயங்களை நடத்தும். தொந்தரவுலேருந்து இங்கே இவங்க விடுபடுவாங்க. சமமான ஒரு அமைப்புக்கு வருகின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. இந்த மாதம் நிறைய சமமான விஷயத்துக்கு வரப்போகிறாங்க விருச்சிக ராசிக்கார். தன்னலமற்ற சேவையில் செய்வது, இறை நாட்டம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக பயணம் எல்லாம் போக போகிறாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே நிறைய சமநிலைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகும். நாம் செய்யவில்லை, எதையும் இறைவன் தான் நடத்துகிறான்ற முதல்ல கொள்கைக்கு நாம் வரணும். கிரகங்கள் வேறு யாரும் இல்லை, அவங்கள வச்சு தான் ஆட்கொள்கிறாங்க. இறைவன் தான் கிரகமே. அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கினாலே, சூரியன் தான் ஆத்மகாரகன் என்று சொன்னால் அதுதான் சிவபெருமான், அவர் தான் நாராயணன். சந்திரன் என்று சொன்னால் அது மகாளி என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அவங்க தான் உமாதேவி, லக்ஷ்மி தேவி, எல்லாமே அவங்களுக்குள்ளே அதனால தான் ஒளி பெற்ற கிரகங்களாக 2 வீடுகளை மட்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போ 4 என்று சொல்லக்கூடிய சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் மாகாளியை வழிபடுங்க. நம்மளுக்கு பதவி புகழ் கிடைக்க வேண்டும், சிவபெருமானை சேர்த்து வழிபடுங்க. அப்போது எல்லாத்தையுமே நம்ம ஜோதிடத்தின் ரீதியாகவும் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமும் நன்மை என்று தான். அது திரிகோண ஸ்தானத்திலையும் வர்றதால உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் கொடுக்க போதையா, கவலையே படாதீங்க. ஒரு 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 15 டேஸ், ஒரு 15 நாட்கள்
பொறுமையை மட்டும் கடைபிடிங்க. இந்த மாதம் பிறந்து ஒரு 5 நாட்கள் மட்டும் பொறுமையை கடைபிடித்து வாங்க. உங்கள் எண்ணமும் ஈடேறக்கூடிய காலங்களாக, உங்கள் மனசில் இருந்து வந்த பாரங்கள் ஈடேறக்கூடிய காலங்களாக, அவங்ககிட்டருந்து இந்த தொந்தரவுகள் விலகிறதுக்கான காலமாக மாறப்போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் வர்றதை பார்க்கலாம். தன்னலமற்ற சேவை என்று சொல்கிறோமில்ல, ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் எப்போ வகுத்துறேன்னா, தன்னை உசாசனைப்படுத்துறது முதல்ல தன்னையும் தன்னை பற்றி கூடகிறவங்களை எல்லாருமே எடுத்தறிஞ்சு பேசுகிறது. இது மாதிரி விஷயங்களை நீங்கள் வெளியே வரணும். முதல்ல நம்மளை போல தான் பிறரும். நாம் அதேமாதிரி எதிராளி பேசிட்டா நம்ம மனசு எவ்வளோ புண்படும், இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தன்னை பிறர் பேணுக என்று தான் சொல்லியிருக்கான். தன்னை போல் பிறரையும் பேண வேண்டும். அவங்க மனசு எவ்வாறு பாதிக்கும், என்றைக்காவது நாம் அதுக்கு வரை நாம் இருந்திருக்கிறோமா? இல்லை, ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை நாம் தாண்டி வந்தால் தான் நம்மளுக்கும் கிடைக்கும். முதல்ல நிறைய நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு இறைவன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். சுயநலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து பொதுநலம் சார்ந்த விஷயத்துக்கு வெளிக்கொண்டு வர வேண்டிய காலம். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் 15 தேதி வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எல்லா நற்பலங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். கவலை கொள்ள தேவையில்லை. நிறைய பேருக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகப்போகுது. குடும்பம் ஏன்னா புதன் பகவானும் அங்கே பரிவர்த்தனை யோகம் பெறதால் அங்கே 8ஆம் இடத்துல போகக்கூடிய கிரகத்தினுடைய வலிமையெல்லாம் குறைஞ்சிடும். நீங்கள் கவலையே படாதீங்க. அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், இந்த மாதம் ஓரளவுக்கு உங்கள் மனசில் இருந்து வந்த பாரத்தை எல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் இந்த மாதம் நல்ல செயல் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு. நிறைய பேருக்கு வேலைக்காக காத்திருந்தால் வேலை வாய்ப்புகள் 15 தேதிக்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டாகும். கவலை கொள்ள தேவையில்லை. மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க. யாருக்காவது ஜாமீன் போட்டோன்னா இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் வெளிவந்து ஈஸியாக வெளிவந்துடுவீங்க. ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் வெளிவரத்துக்கான அமைப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக இந்த மாதம் காணப்படும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சனியோடு சம்பந்தப்பட்ட காலங்கள்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நாளாகவே சரியில்லை, இருந்தால் கூட இப்போ பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. 10ஆம் தேதியிலேருந்தே அவர் இடம்பெயர்ந்து அந்த 5ஆம் இடத்துலேருந்து இடம்பெயர்ந்து 6ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறுகின்ற காலம். அவருடைய பார்வை நேரடியாக நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் விடும். இந்த கால் பாகத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. உடலில் கால் பாகத்தில் சின்ன காயங்கள் உருவாகிறதுக்கான காலம். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம். எப்போவுமே ரொம்ப மனுஷனுக்கு தேவை எதிரானா பொறுமையும் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப முக்கிய தருணமாக வச்சுருக்கான். அதை கடைபிடித்தாலே போதுமானது. நம்ம வாழ்க்கை நிறைய சிறந்த விஷயங்கள்லாம் விடுபட்டு வெளியே வந்துடும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.